Hey guys, welcome to Didi's Vlogs. This is Didi from USA. ஸோ இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐக்கியா நம்ம போக போகிறோம். ஸோ ஐக்கியா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இட்ஸ் எ ஸ்வீடிஷ் மல்டிநேஷ்னல் கம்பெனி. அங்கே வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி பல பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் ஐக்கியா. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல, வாங்க இன்றைக்கி நான் உங்களை ஐக்கியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நம்ம நியூ ஜெர்சியில் நெவார்க் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஐக்கியாவுக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம அப்படியே கார் டிரைவர் ரசிச்சுக்கிட்டே இன்றைக்கி வெதர் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இங்கே சம்மர் வர ஆரம்பிச்சிச்சு. எஸ், மே மாதம் வெயில் பொழந்து கட்டுது இந்தியாவில். பட் யூஎஸில் இப்போ தான் வெயில் நல்லா வர ஆரம்பிக்குது. லாஸ்ட் வீக் வரைக்கும் கொஞ்சம் மழை மாதிரி இருந்தது, க்ளவுடியாக இருந்தது, குளிராக இருந்தது. பட் இப்போ வெதர் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு வாங்க. ஸோ ஆன் த வேல டங்கின் இருக்குது, காஃபி வாங்கி குடிச்சிக்கிட்டே நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம நிறைய ஐக்கியாவில் என்னென்னலாம் இருக்கும், அங்கே இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் செட்டிங்ஸ், அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர்ஸ், அது மட்டும் இல்லை நெவார்க் ஏர்போர்ட்டில் இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளைட் டேக் ஆஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டிடிஸ் விலாக்ஸ், என்னோடய யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது தான். ஸோ எல்லோரும் என்னோடய யூடியூப் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நெவார்க் ஏர்போர்ட் போகிற ரூட்டு. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஐக்கியா தான் போனோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு. டிராஃபிக் இருந்தது அன்றைக்கி. ஸோ ஒரு 1 hour ஆச்சு எங்களுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. 1943 ஸ்வீடனில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் என்னென்ன இருக்கும்னா ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் மேபி பெங்களூரில் இல்லை பூனே, ஹைதராபாத், மும்பை அந்த மாதிரி நிறைய ஹைடெக் சிட்டிஸில் இந்த ஐக்கியா பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் அசெம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஹைலைட். மோஸ்ட்லி நம்ம ஊரில் இந்தியாவில் எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் நம்ம அப்படியே தான் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டைனிங் டேபிள் ப்ளஸ் சேர் இருக்குன்னா அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்ட்டாக கழட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு டைனிங் டேபிள் இருக்குன்னா அதோட 4 கால் தனியாக இருக்கும், அந்த டேபிள் தனியாக இருக்கும், சேர்ஸும் அதே மாதிரி தனியாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்மளாக வீட்டில் அசெம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னடா இது பார்ட்டாக கழட்டி கொடுத்துருவாங்களே, அப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? அப்படி இருக்காது. ஆக்சுவலாக அது ரொம்ப ஃபன்னாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் என்ன நீங்கள் வாங்குறீங்களோ அதோட கம்ப்ளீட் கேட்லாகில் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏர்போர்ட், அதுதான் நெவார்க் ஏர்போர்ட். ஸோ நம்ம நெவார்க் ஏர்போர்ட் தாண்டி ஐக்கியாவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பேக் டு வாட் ஐ வாஸ் சேயிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஒரு டைனிங் செட், அதுக்கப்புறமா சோஃபா, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டிவி கேபினெட் இருக்கும். யூஸ்வலாக டிவிக்கு கீழே இப்போல்லாம் நிறைய கேபினெட்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது கேபினெட்ஸு, சோஃபாஸ், கிட்ஸ் பெட்ரூம், ஒவ்வொரு ரூமையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நான் இந்தியாவில் நான் ஐக்கியா போனதில்லை, பெங்களூரில் இருக்குது. ஸோ நான் போனதில்லை. பட் இங்கே தான் நான் யூஎஸில் ஃபஸ்ட் டைம் நான் ஐக்கியா போயிருக்கேன். ஸோ அது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டால் உங்களுக்கு வெளியே உங்களுக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே ஃபேமஸான ஒரு ஃப்ரோசன் யோகட் ஒன்று இருக்குது, யோகட் கோன், அதுக்கப்புறமா சினமன் பன். இது 2 சூப்பர் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கே வாங்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்வீடிஷ் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். டைனிங் ஹால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைனிங்கில் டைனிங் கிச்சனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அங்கே மீட் பால்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாலுக்கு போனால் நம்ம எப்படி ரொம்ப நேரம் உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு வருவோம், அதே மாதிரி இந்த ஐக்கியாக்குள்ளே நீங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த டைனிங் போயிட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு கூட வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீடன் ஃப்ளாக், ஐக்கியா இருக்கிற கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸ், அப்புறம் யூஎஸ் ஃப்ளாக் எல்லாம் இருக்குது. ஸோ அன்றைக்கி ஒரு சூப்பரான கரெக்டான ஒரு சன்செட் டைமில் நாங்கள் போயிருந்தோம். உங்களுக்கு சன்செட் இந்தியாவில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமோ அதை விட பயங்கர பியூட்டிஃபுல்லாக இங்கே யூஎஸில் இருக்கும். உங்களுக்கு அதை நான் வீடியோவோட எண்டிங்கில் ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் அந்த ஸ்கை இருக்கும். அதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அதுக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாங்கள் கார் பார்க்கிங்கில் இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு போகிறோம். ஸோ இங்கேருந்து கார் பார்க்கிங்க்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு அந்த நெவார்க் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அந்த டேக் ஆஃப் ஆகிறது,
ஃப்ளைட் லேண்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து நாங்கள் நிமிஷத்துக்கு ஒரு 100 ஃப்ளைட் வந்துட்டு இருந்தது. இப்போ கூட பாருங்கள் ஒரு ஃப்ளைட் கரெக்டாக வருது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு வாங்க ஐக்கியாக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஐக்கியாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்க்க போனோம். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்தும் எங்களுக்கு நல்லா ஃப்ளைட் போகிறதெல்லாம் நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. விஷுவல்ஸ் பார்த்திங்களா, சன்செட் நான் சொன்னேன்ல, அப்படியே ஒரு எல்லோ ஷேட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே டேரெக்டான ஒரு வீடியோ தான். இது எதுவுமே ஃபில்டரோ இல்லை எந்த எஃபெக்ட்ஸுமே கிடையாது. அப்படியே நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் ஷேட், அப்படியே க்ளோஸான ஒரு வியூ இருந்தது. ஸோ வாங்க நம்ம ஐக்கியக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கிச்சன் வியூ இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு $1300. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிச்சன் செட்டப், கிச்சனில் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே ப்ரைஸ் டேக் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிச்சனை டிசைன் பண்ணோன்னா அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள் ஒரு லிவிங் ரூம் செட்டப், ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் சேர் இருக்குது. ஸோ எல்லா ரூமோட செட்டப்பும் அங்கே இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு சும்மா பேக்யார்டில் போட்டு ஒரு சேர் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சேரு, இல்லை ஒரு கிச்சன்லேயே வந்து ஒரு மாதிரி மாடர்னான ஒரு கிச்சன் வேணும், இல்லை வீட்டில் எனக்கு வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி வேணும், நான் வந்து ஏதாச்சும் மியூசிக் க்ரியேட் பண்ணுவேன், அது மாதிரி செட்டப், இல்லை ஒரு மாதிரி பாஷான ஒரு லிவிங் ரூம் வேணும். இல்லைனா இங்கே பாருங்கள், இது வந்து இந்தியன் சாமி ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு $50 நினைக்கிறேன், தெரில $150 நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இது வந்து பாருங்கள் ஒரு கேமிங் சேரு, கேமிங் செட்டப், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மாடுலர் கிச்சன், அதே மாதிரி செல்ஃப் மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கிச்சன், வெரைட்டியான லிவிங் ரூம், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நாங்கள் வாங்க வந்து இந்த பில்லோ தான். இந்த பில்லோ $35, பட் அமேசானில் நீங்கள் இதை விட சீப்பாகவே கிடைக்குது. பட் இது வந்து கழுத்து வலிக்கு நல்லா கேட்குது. ஸோ அந்த பில்லோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் ஒரு மியூசிக்கல் கிட்டார் செட்டப். இங்கே கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பென்சில் வச்சுருப்பாங்க. இந்த பென்சில் நான் கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா இந்த பென்சிலை எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு. மார்க் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கிட்ஸோட பாருங்கள், கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பரான பெட்ரூமோட செட்டப்லாம் இருந்ததுங்க. நல்லா ஒரு க்யூட்டான ஒரு குட்டி குட்டி பெட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்குவிஷீஸு, அதுக்கப்புறமா நிறைய டாய்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பில்லோஸு நிறைய இருந்தது. ஸோ இந்த டைனிங் செட்டப் இதுதான் அந்த டைனிங் செட்டப். அங்கேருந்தும் உங்களுக்கு நல்ல ஏர்போர்ட் வியூ இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அந்த கிட்ஸ் ரூமில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி டென்ட்டு என்னென்னலாம் அந்த குட்டீஸ்க்கு இருக்குமோ அது எல்லாமே அங்கே இருந்தது. ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து சூப்பராக பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ இப்போ நான் பெயிண்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, மோனாலிசா பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்டோர் பிளான்ஸ், உங்களுக்கு ஸ்னேக் பிளான்ட் இல்லை இன்டோர் பிளான்ட் உங்களுக்கு வேறு எதுனாலும் கிடைக்கும் இங்கே. ஸோ இன்றைக்கி நான் வந்து போன்சாய் ட்ரீ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து ஃபீக்கஸ் போன்சாயின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ட்ரீ, பட் அது வந்து ஒரு பிளான்ட் மாதிரி இன்டோரில் நம்ம வளர்க்கலாம். ஸோ அது மாதிரி நான் நிறைய இங்கே வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த முறை நான் வந்து போன்சாய் வாங்கியிருந்தேன். ஸோ போன்சாய் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு குட்டி பிளான்ட்டு ட்ரீ மாதிரி இருக்கும். அது நம்ம இண்டோரில் வளர்க்குற ஒரு ஃபீக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஃபீக்கஸ் போன்சாய் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து நாங்கள் பில் போடுற செக்ஷனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பில்லோ போன்சாய் பிளான்ட் நாங்கள் வாங்கினோம். அதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு $60 வந்து வந்தது. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டு நேராக அந்த யோகட் கோன்ஸ் கண்டிப்பாக எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் அதை வாங்கிடுவேன். ஸோ இந்த ட்ரீயை பாருங்கள், அது இதுதான் அந்த போன்சாய் ட்ரீ. இதோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு இப்போ இந்த பிக்சர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யோகட் கோன்ஸ் வந்து ஒரு $1.75. ஸோ அது வாங்கிட்டு அந்த யோகட் கோன் கண்டிப்பாக நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு வந்தேன். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா see you soon இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே சே பாய் இன் ஸ்வீடிஷ் அப்படின்னு கீழே போட்டிருக்கு. ஸோ வெளியே வந்து பார்த்தா ஒரு பிங்க் வியூ, நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக பாருங்கள் இந்த பிங்க் வியூவை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு பிங்க் வியூ. எப்படி நார்த்தன் லைட்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குமோ அந்த மாதிரி இது வந்து பிங்க் கலரில் இருந்தது. ஒரு பிங்க்கு, பர்பிள், ஒரு ஆரஞ்சு, நிறைய ஷேட்ஸ் இருந்தது. ஸோ அங்கே நின்று நான் ரொம்ப நேரமாக இந்த விஷுவல்ஸை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு காட் வானத்தில் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது, ப்ளூ கலர். அதுக்கப்புறமா அந்த கலர் மாறிக்கிட்டே இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்.
ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டே இருக்கும்போது நிறைய ஃப்ளைட் வந்து அங்கே லேண்ட் ஆகிட்டு இருந்தது. இஃப் யூ பிளிங்க் இட் யூ வில் மிஸ் இட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறை பிளிங்க் பண்ணும்போதும் ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுதுங்க பாருங்கள். எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளைட். அப்படியே இது எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதும் சரி, ஒரு டேக் ஆஃப் ஆகிறதும் சரி, நல்லா வாயை பொளந்து பேன்னு நான் நின்று பார்த்துட்டு தான் வருவேன். அது ஏன்னு தெரில, அது வந்து ஒரு எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஒரு சலிக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய தடவை ஃப்ளைட் நம்ம பார்க்குறோம். நான் வந்து நிறைய இங்கே காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய பேர். என்னென்னா இந்தியாவில் வந்து நம்ம காக்கா காமிச்சு தான் சோறு ஓட்டணும் குழந்தைங்களுக்கு, இங்கே நம்ம ஃப்ளைட்டை காமிச்சு சோறு ஓட்டலாம். அந்தளவுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வானத்தில் பார்த்துட்டே இருக்கலாம். இந்தியாவில் இருக்கும்போது நம்ம எப்போயாவது ஃப்ளைட் போவோம், நம்ம நின்று பார்த்துட்ருப்போம். பட் இங்கே பார்த்திங்கன்னா அடிக்கடி வானத்தில் ஃப்ளைட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்ஸ் இருக்கான்னு தெரியாது, பட் ஸ்டார்ஸே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா அது வந்து ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக நாங்கள் நிறைய நேரம் நின்று ஸ்கை பார்த்தோம். இப்போ பார்த்திங்களா ஸ்கையோட கலர் திருப்பியும் மாறிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் காரை எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் 1 hour ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கான விலாகு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விலாக், இந்த ஐக்கியா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான ஒரு ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி வேணும், இல்லை வீட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐக்கியா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு விலாகில் வந்து நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டிடிஸ் விலாக்ஸ், டிடி ஃப்ரம் USA. ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. என்னோடய யூடியூப் வீடியோஸை குழந்தைங்களுக்கு காட்டி சோறு ஊட்டுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஎஸில் நிறைய விலாக்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.